இங்க வந்து நம்ம பே விண்டோ ஆமா plain glass போட்டாச்சு tough and glass friends இது சங்கீதா எவ்வளவு தூரத்துல இருக்கு மொத்தம் 21 அடி நீளம் friends இந்த ரூம் சங்கீதா எனக்கு அந்த பீரோ உனக்கு இந்த பீரோ அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சாச்சு நம்ம டோர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதே டிசைன் wood tiles அதுவும் பேட்டர்ன் வச்சு போட்டுருக்கோம் செவத்துக்கு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் இப்போ ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் பார்ட் 2 தான் பார்க்க போறீங்க. ஆமா फ्रेंड्स இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹோம் டூர் தான் போட போறோம். ஆமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பால்கனில தான் இருக்கோம். நம்ம பால்கனி வந்து பாத்தீங்கன்னா சின்னதுதான் फ्रेंड्स ஆனா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் நம்மளோட பால்கனி. ஆமா. பால்கனில என்னென்ன ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி தான். கண்ணாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுருக்கோம். ப்ரொடெக்ஷனுக்கு கண்ணாடி போட்டுருக்கோம். அந்த கண்ணாடி பாரு. இவ்ளோ ஹைட் 3 ஃபுட்க்கு மேல போட்டுருக்கோம். ஆமா. என்னோட இடுப்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ சேஃபா இருக்கும். பாப்பாலாம் வந்தாலும் மேலலாம் எகிரி குதிக்காம நல்லா சேஃபா இருக்கும். நம்ம வந்து அந்த எஸ்எஸ்ல எல்லாம் கம்பி எல்லாம் போடுவாங்கல்ல, கம்பி மேல காலை வச்சு குழந்தைங்க எல்லாம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளாஸ் வந்து plain glass போட்டாச்சு. tough and glass friends இது. கிளாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் எதுவுமே கிடையாது. பிளைனா வந்து போட்டுருக்கோம். நிறைய அந்த மங்களா ஒரு ஷேட் வந்து டிசைன்லாம் வந்து ஆமா டிசைன் நிறைய இருக்கு. அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல. சோ இது பிளைனா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பேபியோட செலக்ஷன் தான் அப்படி பிளைனா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இங்க வந்து இன்னொரு பாத்தீங்கன்னா செவத்துக்கு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் இப்பதான் சும்மா ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஆமா இது இப்பதான் அடிச்சிருக்காங்க. இல்ல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கு, இன்னும் முடியல. பெயிண்ட் வேலை தான் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. மீதி எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பெயிண்ட் வேலை ஒரு கோட்டிங் மட்டும் எல்லாமே போட்டுன்னு இருக்காங்க. அடுத்த கோட்டிங் வந்து நம்ம வீடு கிரகவேஷம் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. சோ அப்படியே வந்தோம்னா இந்த சைடு டோர் லாஸ்ட் டைமே டோர் பாத்துட்டீங்கன்னா எல்லாம் டேப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டேப் எது போட்டிருந்தாங்கன்னா இந்த கோல்டன் ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம்ல, அது வந்து வெளியே வராததுக்காக டைட்டா நம்ம பிடிக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஆமா. சோ அப்ப அந்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சாச்சு. நம்ம டோர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதே டிசைன் சிம்பிளா பண்ணிருக்கோம் फ्रेंड्स. இது என்னன்னா இது நார்மல் ஃப்ளஷ் டோர் தான். ஃப்ளஷ் டோர்ல வாட்டர் ப்ரூஃப் டோரை வாங்கி அதுல வந்து நம்ம லேமினேட் உடன் லேமினேட் மைக்கா ஒட்டியாச்சு. அப்புறம் ஸ்டிப் போட்டிருக்கோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கதவு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல வந்து நாப்ல லாக் ஆமா ஹேண்டில் எல்லாமே பிளாக் கலர்ல ஆன்டிக் ஃபினிஷ்ல போட்டிருக்கோம் फ्रेंड्स. இதான் சிம்பிளா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் காட்டியிருந்தோம் இல்லையா, அதுலயே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சிம்பிளா நீட்டா நல்லா லக்ஸரியாவும் அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு இரும்பு, அது நம்ம எலிவேஷன் அப்ப காட்டிக்கலாம். அப்புறமா வந்தோம்னா இந்த சைடு வந்து ஜாலி ஒர்க் பண்ணிருக்கோம். ஜாலியா அதுதான் சங்கீதாக்கு பிடிக்கவே இல்ல. இந்த டிசைன் வந்து ஓல்டு மாடல் மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நல்லா கீழே இருக்கிற ஜாலில நல்லா டிசைன் அழகா இருக்கும். நான் இதை வேணாம்னு சொன்னேன். இதை தவிர ஒரு 3 டிசைன் அனுப்புனாரு. இதை தவிர மீது 2 எது வேணாலும் எடுத்துக்குன்னு சொன்னா கரெக்டா இதுதான் எடுத்துருக்காரு. அதுதான் நமக்கு தான் வரணும்னு இருந்தா வந்துதான் சேரும். ஒண்ணும் பண்ண முடியாது. பெயிண்ட் அடிக்கல. இதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாலி. சோ இந்த சைடு ஒரு ஜன்னல், நம்ம வந்து உள்ள போய் ஜன்னல் வந்து பெரிய ஜன்னல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நம்ம வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 100-150 லைட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு லைட் பாரு. லைட் ஃபுல்லா லைட். நைட் வியூ வந்து பாத்தீங்கன்னா நைட் வியூ ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு தீபமே நம்ம ஏத்த தேவையில்ல. பாத்தீங்கன்னா லைட் வந்து போட்டிருக்காரு. லைட்டே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம நைட் வியூ அப்புறமா காட்டுறேன். சோ உள்ள போய் ஆஃபீஸ் ரூம் பார்க்கலாம். ஏன் அதுக்கப்புறம் டைல்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா எதுவுமே காட்டவே இல்லையே. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கலரா இருக்கிற ஒரே இடம் பார்த்தா இந்த ரூம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் ஆபீஸ் ரூமும் இந்த பால்கனியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வுடன் பேட்டர்ன் வந்து போட்டுருக்கோம். வுட் டைல்ஸ் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து க்ளீன் பண்ணல, அதனால டஸ்டா இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் மாப் போட்டுறலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுல மாப்லாம் போட்டுறலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வுட் கலர், நல்லா டார்க் கலர் டைல்ஸ், வுட் டைல்ஸ். அதுவும் பேட்டர்ன் வச்சு போட்டுருக்கோம். ஆமா. இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டி பால்கனி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே பால்கனி போற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். பாக்ஸ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் வர மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். வேஸ்டா பால்கனி போட்டு இடத்த வந்து வீணாக்க தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமா போட்டாச்சு. ஃபியூச்சர்ல ஆபீஸ் ரூம், இப்ப நம்ம சாரி பிசினஸ் எல்லாம் பண்றோம், ரேக் அடிக்கிறதுக்குலாம் பெருசா ரூம் தேவைப்படும்ன்றதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஆபீஸ் ரூமா வந்து பாத்தீங்கன்னா மாத்தியாச்சு. சோ அதனால இது பால்கனி. இங்க ஒரு பீம் பேக் போட்டு உட்காந்துக்கலாம். ஆமா.
நல்லா 3.25 அடி அகலம் 21 அடி நீளம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய பால்கனி. இவ்வளவு நேரம் நானும் ஜெஷிதா இங்கதான் உட்காந்து விளையாடிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. ஆனா என்ன பேசவே விட மாட்டாங்க. என்ன ஓவர்டேக் பண்ணி அவ பேசிட்டே. ஆமா அப்பா இது பாருப்பா அப்பா இதை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ காட்டிட்டு இருக்கா. அவளை தூக்கி போய் பக்கத்துல கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் பாத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. ஆமா சரி போயிட்டு நம்ம அடுத்த ரூம் பாக்கலாம். ரூம் ஆமா ஆபீஸ் ரூம். ஆபீஸ் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா நீட்டா வந்து பண்ணிருக்கோம். எதுவும் பெருசா ஒர்க் இல்ல. நம்ம எதுவுமே பண்ணல. இன்டீரியர் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. ரூமுக்கு இன்டீரியர் எல்லாம் பண்ணல. ஆமா சோ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணிருக்கோம். அதுவே நல்லா அழகா இருக்கும். டபுள் லேயர்ல போட்டு பண்ணிருக்கோம். ஃபால் சீலிங் காட்டவா? 2 லேயர்ல வந்து கட்டமா போட்டு ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா எவ்வளவு தூரத்துல இருக்கு. மொத்தம் 21 அடி நீளம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமு. பெரிய ரூம் இருக்கிறதுலே பெரிய ரூம் இதுதான் நம்ம வீட்டுல. மினி ஹால் அதுதான். ஆமா மினி ஹால் மாதிரி தான் இருக்கு. பெரிய ஜன்னல் கயிறுலாம் கட்டி வச்சுக்கிறீங்க. ஆமா ஆமா பெயிண்ட் வேலை இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால பெயிண்ட்டுங்க எல்லா பொருளும் இங்கே தான் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃபீஸ் ரூமோட டைல்ஸ் கலர். ஆமா அது வெளியில வந்து டார்க் கலர் உட்டன் ஷேடு, உள்ள வந்து லைட் கலர் உட்டன் ஷேடு. சூப்பரா இருந்தது. அதனால நாங்க போட்டிருக்கோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இதோட டோர் வந்து அவ்வளவுதான் சிம்பிளா. ஆனா வந்து நம்ம டோர்ல வந்து பார்த்தா பெருசு. எல்லாரும் 3 அடி போடுவாங்கல. இந்த 4 கலர் அப்படி எல்லாரும் 2 அடி மேக்ஸிமம். இந்த அறிவுகாலோட 3 அடி போடுவாங்க. நம்மளது டோர் மட்டும் 3 அடி. அதனால ரொம்ப பெருசா இருக்கும் டோர். நார்மல் சைஸ் டோரை விட நல்லா பெருசா இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரீயா இருக்கணும்னு போட்டிருக்கோம் பெருசு பெருசு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹால் பார்க்கலாம். இது வந்து நமக்கு மினி ஹால். கீழே தான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஹால் இருக்கும். ஸோ இங்க வந்து மினி ஹால் ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். பெரிய டைல்ஸ் பெரிய டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டைல்ஸ் வரும். மற்ற ரூம்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 4 இல்ல. ஆமா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டைல்ஸ் பாருங்க. 5.25க்கு 2.25. கீழே காட்டுறேன் சங்கீதா. பெரிய டைல்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மினி பால்கனி. கரெக்டா? அதேதான் மினி ஹால். 2 பக்கமும் கிளாஸ் போட்டிருக்கோம். இது இன்னும் டீடைலா நாங்க அப்புறம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம் பார்க்கலாம். சோ சேம் டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் சேம் டிசைன் தான். ஆமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு நம்ம வார்ட்ரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். முக்கியமா ஜன்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லா பெருசு பெருசா இருக்கும். அங்க வந்து சின்ன சின்ன ஜன்னல் தான் கீழே. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஜன்னல் போட்டிருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஜன்னல் இருக்கா. ஆமா இந்த ஜன்னல் தான் சூப்பரா இருக்கும். இங்க வந்து நம்ம பே விண்டோ. இது பே விண்டோ. ஆமா நம்ம வார்ட்ரோப்ல பே விண்டோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விண்டோ நல்லா பெருசா இருக்கும். நம்ம இங்க குஷன் போட்டுக்கலாம். குஷன் போட்டு பெட்டாவும் யூஸ் பண்ணலாம், சீட்டிங்கா யூஸ் பண்ணலாம். ஆமா குஷன் போடணும். குஷன் போட்டா தான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அங்க உட்கார்ந்து நம்ம வந்து வெளில வேடிக்கை பார்க்கலாம். டீ டைம் வந்து இது பண்ணலாம். உட்கார்ந்து வேலை பார்க்கலாம். லேப்டாப்லாம் போட்டு காத்தோட்டமா வந்து வேலை பார்க்கலாம். சோ நல்லா பெரிய ஜன்னலை ஓபன் பண்ணிடு. ஜன்னலை ஓபன் பண்ணிடலாம் சங்கீதா. அப்பதான் வந்து எக்கோ கேட்காது. புரியுதா? சரி ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியாச்சு. நல்லா வெளிச்சமா இருக்கு பாருங்க. ஜன்னல் ஓபன் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபோர்ட் பார்க்கலாமா. இதுல வந்து நம்ம வீட்ல உண்மையாலுமே பீரோ இருக்கிற மாதிரி டிசைன். ஆமா சூப்பரான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கபோர்டு. இந்த டிசைன் போட்டுருக்கோம். கலர் காம்பினேஷன் பாருங்க. ஒரு சீ ப்ளூ கலர். ஆமா ஒரு ப்ளூ கலர், ஒரு கிரீன் கலர் மாதிரி. சோ அது காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆஷ் கலர். சோ ரெண்டுத்துக்குமே வந்து காமனா ஆஷ் கலர் வந்து பாக்குறதுக்கு பீரோ மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வார்ட்ரோப். சங்கீதா எனக்கு அந்த பீரோ, உனக்கு இந்த பீரோ. ஓகே குட்டி பொண்ணு கீழே இல்லைன்னா இந்த 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 டிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிராஸ் ஆமா மடிச்சு வைக்கலாம், பொருள் வைக்கலாம். பெரிய ஹேண்டில் போட்டிருக்கோம். மேல இருந்து ஒரே கலர் தான். சரி அப்படியே ஃபுல்லாவே வந்து ஆஷ் கலர் கொடுத்தாச்சு. டிசைனுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கா. கீழ வார்ட்ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் போடலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். சோ
சோ வந்து அதுக்கப்புறம் டைம் இல்ல அதை சிஎன்சி கட்டி எடுத்துட்டு போறதுக்கு, அதனால சரி பிளைனாவே இருந்தா போட்டு அதுல நல்லா இருக்குட்டு சொல்லிட்டு சிம்பிளா அப்படியே விட்டாச்சு. இல்லன்னா அதுல ஏதாவது கோலம் போடுற மாதிரி அதுல ஏதாவது ஆமா இதுல ஒரு டிசைன் இருக்கு மாதிரி அதுல ஒரு டிசைன் வர வேண்டியது, ஆனா நாங்க தான் வேணாம்னு சொல்லி விட்டுட்டோம். சிம்பிளாவே இருந்தா போட்டு விட்டாச்சு. சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து கொஞ்சம் போட்டுருமா, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேல வெளிச்சத்துக்கு இங்க ஒரு ஸ்ட்ரிப் லைட். ஆமா ஜெஷிதா தான் இருக்கா. இந்த ரூமோட ஃபால் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான். ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்து போட்டாச்சு. ஃபேன் மட்டும் ஒண்ணு போட்டிருக்கோம். இன்னொரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா போடணும். அதுக்கு ஒண்ணு மட்டும் போட்டுருக்கோம், பொடிமா வந்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நம்ம வீட்டிலே வந்து ஒரு ஃபேன் இருக்கா, அந்த ஃபேன் கூட இங்க போட்டுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 ஃபேன் போடணும். பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டோர் வந்து இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஃபுல்லாவே ஓப்பன் பண்ணோம்னா இங்க வந்து இந்தியன் டாய்லெட் போட்டுருக்காங்க. இந்தியன் டாய்லெட். எஸ். இங்க ஒரு வாஷ் பேஷன் பாக்ஸ், வால் மவுண்ட். ஆமா வால் மவுண்ட் வாஷ் பேஷன் தான் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வரும். இதுக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சூஸ் பண்ணேன். நீ இல்ல நானு. நானு கிரே கலர். கிரே கலர் நான் சூஸ் பண்ணது இது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு பிடிச்ச கலர் கிரே கலர், நான் சூஸ் பண்ணதுனால சரி ஓகே உனக்கு பிடிச்சதா சரி விடு. சரி ஓகே. நாங்க 2 பேருமே தான் போயிருந்தோம், 2 பேருமே சேர்ந்து தான் செலக்ட் பண்ணது. இந்த பாத்ரூம் டைல்ஸ் எப்படி என்ன கலர்? வால் இது வந்து பண்ணா ஃப்ளோர் டைல்ஸ் தான் இதுவுமே சூப்பரா மேல வரைக்கும் வந்து போட்டாச்சு. இதுல வந்து அந்த கோல்டன் ஸ்ட்ரிப்லாம் வந்து போடல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல்டன் ஸ்ட்ரிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப காஸ்ட்லி. ஆமா அது போடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி கோல்டன் ஸ்ட்ரிப். அது கோல்டன் கலர் கிரீனுக்கு கோல்டன் கலர் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இது கீழே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. சோ இங்க மேல போறதுக்கு வந்து வேணாம் சொல்லி விட்டுட்டோம். ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சோ இங்க Dress போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஆமா அந்த துணி சோப்பு டப்பா வைக்கிறதுக்குலாம் ஃபிட் பண்ணி வரும் இனிமேதான் ஆர்டர் பண்ணிருக்கோம் வரும். சோ வந்து மிரர் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம். கீழே மிரர் போட்டாச்சு. நிறைய பேர் பாத்ரூம்ல மிரர் வந்து போடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றோம் இல்ல வந்து ட்ரிம் பண்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி இருந்தா நல்லா பிளக் பாயிண்ட் கூட வச்சிருக்கோம் பாருங்க फ्रेंड्स. ஆமா எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு. இந்தியன் டாய்லெட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் வச்சு அது எப்பல இருந்தே இருக்கு சங்கீதா. இந்தியன் டாய்லெட்டா இருந்தா என்ன? இங்க இந்தியன் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் அந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஃப்ளஷ் டேங்க். ஆமா ஃப்ளஷ் டேங்க். அப்புறம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர். சோ கையில வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. சோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம். சோ இந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல வந்து டைல்ஸ் போட்டுருக்கோம். மேட் டைல்ஸ். ஆமா இது வந்து இந்த ரூம் மட்டும் மேட் ஃபினிஷ்ல போட்டுருக்கோம் फ्रेंड्स. டைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்முலாம் ஒட்டி ஒட்டி அழுக்காதீங்க. எல்லாமே ஃபெவிகால் போட்டு வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணனும். இந்த டைல்ஸ் வந்து பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாரு. இந்த மேட் டைல்ஸ் நான் செலக்ட் பண்ணது தான் फ्रेंड्स. நல்லா தான் இருக்கு. அந்த புகை மூட்ட மாதிரியே தான் இதுவும் இருக்கு. இன்னும் ஒண்ணு மேட் ஃபினிஷ். ஆமா. சோ இந்த டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது. அப்புறம் வந்து நம்ம செவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து கொடுங்க. இந்த கலர் தான் சொன்னல, இது ஒயிட் கலர் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஒயிட் மாதிரி நல்ல லைட் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். ஆனா இது ஒயிட் கிடையாது. இது ஒயிட் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா ஒயிட் கலர் கிடையாது, இது ஒரு கலர். ஆமா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி மில்கி காஃபி மாதிரி. அது ஒரு மில்கி காஃபி தான். ஆமா மில்கி காஃபியோட லைட் ஷேட். ஆமா சோ அதான் நம்மளோட கலர் போடுது. சோ சூப்பரா இருக்கு. இங்க லைட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே அந்த பால்கனில இருந்து இந்த ரூம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. இன்னொரு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.